அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தனுசு ராசிக்கு இந்த வீக் எனக்கு ஒரு பிரேக் த்ரோ தரக்கு காத்துட்டு இருக்கா, ஒரு சேலஞ்சஸ் இருக்கா, இந்த சேலஞ்சஸ்ல இருந்து நான் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடுவேனா, எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுஷ லக்னத்திற்கு இந்த வீக் பிளானட்டரி கைடன்ஸ் என்ன தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 3ல ராகு, ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு செவ்வாய். ராசி பாக்குறாரு தைரியமா, கான்பிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்காரு, அது நெகட்டிவ். ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் கேது. ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்காரு. ஸோ தனுசு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீ பேர்ட், இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. தனுசுனாவே குருவோடைய வீடு. அங்க குரு வீட்டுல பிறந்திருக்கிறதுக்கு ஒரு யோகம் நிச்சயமாக பண்ணணும். கடைசியா ஒரு 35, ஒரு 40, 45 ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, கோயில் எங்க இருக்குன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரத்துல கோயில் வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. ஒரு காலத்துக்கு மேல கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு நம்பக்கூடிய ராசி யாருன்னு கேட்டீங்கன்னா தனுசு. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பிரிச்சுவல்குள்ள வந்துருவாங்க. அது வரையும் கோயிலா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா இருப்பாங்க. அதுதான் இந்த தனுஷோடைய ஃபெமிலியர் ஸ்டோரி. தனுசு கிட்ட யார் மோதினாலும் ஆப்போசிட் நபர்களுக்கு தான் பிரச்சனையை தவிர்த்து தனுசுக்கு பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பியூர் ஹார்ட்டட், ரொம்ப சுத்தமான மனசு, யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் நினைக்காத மனசு. இவங்க சம்பாரிச்சுட்டு போறாங்க, அவங்களோட பணம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க நல்லா இருந்துட்டு போறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறது யாருன்னு கேட்டிங்கன்னா அது நீங்க தான். உங்களோட கேரக்டர் தான் அது. இங்க இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் மூலம் சொல்லி ஆகணும். நிறைய பேர் நானே கிளைண்ட்ல பார்க்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் சொல்லுவாங்க, மேடம் மூல நட்சத்திரம் கல்யாணம் பண்ணலாம், தைரியமா கல்யாணம் பண்ணுங்க, கஷ்டமோ நஷ்டமோ அந்த பொண்ணு உங்க கூட கடைசி வரை இருக்குங்க, அவ்வளவு சீக்கிரம் அந்த மேரேஜை பிரேக் பண்ணிட்டு போக மாட்டாங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா நினைக்கக்கூடியவங்க அப்படிங்கிற சொல்லுவோம். இதனால நிறைய வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரம் நிறைய ரிஜெக்ஷன். நம்ம கிட்டே பார்க்க வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் பண்ணலாமா மேடம் நான் 1000 கேள்வி கேட்கறேன். யோசிக்காம இந்த தனுசு ராசினாவே ஒரு டிக் போட்டுருங்க. மேரேஜ்ல கண்டிப்பாக 1000 கஷ்டங்கள் வரட்டும், கவலைகள் வரட்டும், அவங்க மேரேஜ் லைஃபை கொண்டு போயிடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் சீக்கிரம் நம்பிடுறது, எல்லாத்தையும் நம்பி 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 ஒரு பவுண்டரி செட் பண்ணாம எல்லாத்தையும் ஷேர் பண்றது. சேம் ஃபெமிலியர் ஸ்டோரி இந்த 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 கிளைண்ட்டு கிட்ட நம்ம பார்த்தோம். ரீசெண்ட் டைம்ல ஒரு கிளைண்ட்டோடைய ஜாதகத்தை பார்த்தோம். மேடம் கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி. நம்ம அவர்கிட்ட சொன்னோம், சார் உங்களுக்கு பெரிய வந்து ஒரு நெகட்டிவ் நடக்க போகுது, அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, மேடம் நான் ஒரு ஃப்ரெண்டு நினைச்சு ஒருத்தர் விஷயத்த சொன்னேன், அது வந்து எல்லாருமே என்னை பத்தி எல்லா விஷயத்த சொன்னேன், பட் அவங்க இத்தனை நாளா என் கூடயே இருந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் அந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டாங்க மேடம். நம்பிக்கை துரோகம் மாதிரி எனக்கு அப்படியே முள்ளா குத்துது மேடம். அந்த அளவுக்கு என்னை பார்த்தாவே எல்லாரும் ஒரு மாதிரி இப்படி பாக்குறாங்க. இந்த நம்பிக்கை துரோக காரணமாக அந்த வேலையில என்னால இருக்க முடியுமான்ட்டு வெளியே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம். என்ன மாதிரியே எல்லாரும் ட்ரஸ்டபிளா இருப்பாங்கன்னு நினைச்சேன், பட் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னா, ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க. யாரை நம்புறீங்களோ அவங்களாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இன்னைக்கெல்லாம் நல்லா பழகினவங்க உங்களைய யாருன்னு கேட்டுட்டு கண்டும் காணாம போறதுக்கெல்லாம் ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் பீயிங்ல இந்த வீக் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம், எந்த விஷயங்கள யோசிக்காம முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தேவையற்ற செலவுகளை அவாய்ட் பண்ணணும். இது நான் பண்ணித்தரேன், அதை நான் பண்ணித்தரேன்னு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு விஷயத்துல போய் மாட்டக்கூடாது. புதிய விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. தனுசு நோட் பண்ணுங்க. ரெண்டாவது, வீடு இடம் சார்ந்த விஷயத்துல அப்படியே ரொம்ப நாளா அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே போட்டு வச்சிருக்கேன் மேடம், நிறைய செலவு இருக்கு, சின்ன 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 செலவு இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணனா கை வச்சாவே பணம் நிறைய செலவாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கேன். இந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய டைம்ல கிளியர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கிளியர் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால அந்த வீடு மேல இருக்கக்கூடிய கவலைகள்லாம் படிப்படியா கிளியர் ஆக போகுது. கடனோ வட்டியோ வாங்கி அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இந்த நேரத்துல ரொம்ப அதிகரிக்கும். அந்த விஷயத்த வீடை வந்து 30%, 40% வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாம வச்சிருக்கேன், முடிக்காம வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். அந்த வீடு சார்ந்து இடம் சார்ந்து ஒரு பாதி கட்டிட்டு பாதி அப்படியே வச்சிருக்கிறது, ஃபினிஷிங் பண்ணாம வச்சுக்கிறது, அல்லது புண்ணியாச்சனை பண்ணாம வச்சிருக்கேன், ரொம்ப நாட்களாக அப்படியே போட்டு வச்சிருக்கேன், லேபர் ப்ராப்ளம் காரணமாக, இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் பண்ணுவார். ஒரு தசாபுக்தி சம்மதிக்காம ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சா
அந்த விஷயம் பாதியிலேயே நிற்கும், ஆரம்பத்திலேயே நிற்கும், நடுவில் நம்ம கைவர மாதிரி கிவ் அப் பண்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்துரும். ஸோ பிறந்த கால ஜாதகம் நமக்கு ஃபர்ஸ்ட் சம்மதிக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நீங்க. ஸோ எந்த ஒரு பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு டிரான்சிட் அப்படிங்கிறது சொல்லவே சொல்லாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் ஒரு போட்டோகிராஃபி மாதிரி ஒரு பதில் சொல்லும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ இந்த நேரத்துல தொழில் தொடங்குறதுக்கு நிறைய எண்ணங்கள், ஆசைகள் தனுசுக்கு வரும். பண்ணலாமா? சுக்கிரன் 10ல நீசமா இருக்காரு, 11ஆம் அதிபதி, பண்ணலாம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு என்ன பண்ணறோம் அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு எடுக்கிறது பெஸ்ட். அதுக்கப்புறம் தொழிலை செலக்ட் பண்ணிட்டு அதன் மூலியமாக இறங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். உங்களோட பிறந்த கால ஜாதகத்துக்கு எந்த பிளானட் நல்லா இருக்கோ, எந்த விஷயம் இன்னைக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதோ, டிரான்சிட் எப்படி இருக்கோ, இது எல்லாமே அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ தொழில் தொடங்குறதுக்கு இது ஒரு பெஸ்டான டைம் பீயிங்காக கண்டிப்பா இருக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கு. ரொம்ப நாட்கள் ஆச்சு மேடம், என்னுடைய லவ் சக்சஸ் ஆச்சு, திருப்பியும் வீட்டுக்கு போய் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லவ் சக்சஸ், பட் ஃபேமிலி ஓகே ஆகி மேரேஜில் எண்ட் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் நிறைய இருக்கு. இன்னைக்கு போய் பேசினா சரியாகுமா, நாளைக்கு போய் பேசினா ஒத்து வருமா அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் போயிட்டே இருக்கு. இனி அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆக போகுது. ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எண்ட் ஆக போகுது. அதுதான் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கு. ராசியை ஸ்ட்ராங்காக பார்க்குது. எவ்வளவா இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், கவலை இருக்கட்டும், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த தனுசுக்கே பொறுத்த ஃபெமிலியர் ஸ்டோரி தாங்க இது. அவங்களாம் காசை பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க, மனசை பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்க. ஸோ தனுசு லவ் பண்ணிட்டா இந்த லவ்வை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும், அந்த லவ் எண்டிங்கில் இருக்கணும், மேரேஜில் எண்டிங் ஆகணுங்க ரொம்ப தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த நேரத்தில் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டடீஸ் ராசிநாதன் 8ஆம் இடத்துல, ஆனால் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஸ்டடீஸ் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரம் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்தோடு சூரியன் சம்மந்தப்படுறதுனால நான் ஒரு கௌரவமிக்க ஒரு போஸ்ட், ஒரு எக்ஸாமினேஷனுக்காக ட்ரை பண்ணுறேன், இந்த நேரம் கோல் அச்சீவ் பண்ணிடுவேன்னா, சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரம் நிச்சயமாக ஒரு கோல் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் எல்லாமே போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், போடலாம். அதே போல் வீடு வாங்கிறதுக்கு ஒரு பிளானிங் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மோர் ஓவர் இது வந்து இந்த டிரான்சிட் இந்த வீக் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் பிஸ்னஸ் ரிலேட்டடில் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான டைமாக இருக்கும். அந்த விஷயம், அந்த யோகம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகம் தான், அதை மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.